வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்க எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ண இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. மார்க்கெட்ல நிறைய நேரம் நாம வெளியில பாக்குற விஷயங்களுக்கும் உள்ள நடக்கிற உண்மைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆமா. சோ இந்த மாதிரி மார்க்கெட் குழப்பங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்த இப்போ நாங்க புதுசா போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபைலோட ஒரு டீடைல் அனாலிசிஸ் கிடைக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நாம டைரக்டா விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ மார்க்கெட்ல எங்க திரும்பினாலும் சோலார், ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற சத்தம் தான் கேக்குது. ஆமா, அரசாங்கமும் அதுக்கு பெரிய புஷ் கொடுக்கறாங்க. இதுல முன்னணியில இருக்கிற ஒரு நிறுவனம் தான் வாரி ரினியூவபிள்ஸ். இவங்க சோலார் இபிசி துறையில இயங்குற ஒரு நிறுவனம். அதாவது என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். மார்க்கெட் கேப் சுமார் 10,700 இருந்து 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகே. இவங்களோட FY26க்கான ரெவென்யூ growth பாத்தீங்கன்னா 108% வயோவாய் growth. ப்ராஃபிட்டும் 109% வயோவாய் growth ஏறி இருக்கு. பிரம்மாண்டமான எண்கள். ஆமா, எந்த இன்வெஸ்டருக்கும் ஒரு ஆசை வரும்ல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வேற 74.5% இருக்கு. அதுவும் 0% பிளெட்ஜ், எந்த அடமானமும் இல்ல. அது பெரிய பிளஸ் பாயிண்ட். FII-யும் லேசாக அதிகரிச்சிருக்காங்க. அதாவது 1.85% வந்திருக்காங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. இதோட வேல்யூவேஷன் மிகவும் அதிகம். PB 11x இருக்கு. PE 22ல இருந்து 24x ரேஞ்சில இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிளாக்பஸ்டர் படத்துக்கு அதிக விலை கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி இல்லையா? growth நல்லா இருக்கு. ஆனா EPC காஸ்ட் அதிகமாகி மார்ஜின் பிரஷர் வருதே. Q4ல இவங்களோட EBITDA மார்ஜின் 18.8% குறைஞ்சிருக்கு. இது ஆபத்து இல்லையா? இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் எப்பவுமே ஒரு கம்பெனியோட எதிர்காலத்தை தான் விலை கொடுத்து வாங்கும். ஓஹோ. நீங்க சொன்ன அந்த பிளாக்பஸ்டர் டிக்கெட் உதாரணம் ரொம்ப பெர்ஃபெக்ட். வாரி கிட்ட பெரிய ஆர்டர் புக் இருக்கு. ஆனா EPC பிசினஸ் மாடல் எப்படி வேலை செய்யும்னா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் விலை ஏறி இறங்குமே, அதானே? கரெக்ட். சோலார் பேனல்ஸ், ஸ்டீலு, வயர்ஸ் இதோட விலையில ஏதாவது மாற்றம் வந்தா அவங்க எக்ஸிகியூஷன் காஸ்ட் அதிகமாகும். அது லாபத்தை நேரடியாக பாதிக்கும். அதனால தான் மார்ஜின் 18.8% குறைஞ்சிருக்கு. ரைட். நீங்க அதிக விலை கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது அவங்க சின்ன தப்பு பண்ணாலும் மார்க்கெட் ரொம்ப கடுமையா தண்டிக்கும். அதனால மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை நேயர்கள் ரொம்ப கவனமா ட்ராக் பண்ணணும். ஓகே. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸ்ல growth-உம் இருக்கணும், ஆனா வேல்யூவேஷனும் நியாயமா இருக்கணும்னா வெல்ஸ்பூன் கார்ப் பத்தி பேசலாம். இது ஒரு நல்ல கம்பேரிசன். வெல்ஸ்பூன் டைவர்சிஃபைட் பைப்ஸ் தயாரிப்பாளர்கள். ஆயில், கேஸ், வாட்டர்னு எல்லாத்துக்கும் பைப்ஸ் தராங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 30,000 இருந்து 32,000 கோடி. ஆனா இவங்களோட PE பாருங்க. ஆமா, வெறும் 1620x தான் இருக்கு. ரொம்ப ரீசனபிள் வேல்யூவேஷன். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட 23,600 கோடி அளவுக்கு மிக வலுவான ஆர்டர் புக் இருக்கு. நிஜமாவா? 23,600 கோடியா? ஆமா. இதனாலதான் DII ஹோல்டிங், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்களோட ஹோல்டிங்க 15%ல இருந்து 21% அதிகரிச்சிருக்காங்க. ஓஹோ. வாரியில ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போறாங்க, ஆனா வெல்ஸ்பூன்ல பெரிய DIIs போறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்பவுமே பிரெடிக்டபிலிட்டி தான் விரும்புவாங்க. அந்த 23,600 கோடி ஆர்டர் புக் அவங்களுக்கு ஒரு தெளிவான விசிபிலிட்டி கொடுக்குது. பிளஸ் ரீசனபிள் வேல்யூவேஷன் இருக்கிறதால ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்குது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, இப்போ நாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து நேரா கன்சியூமர் மார்க்கெட்க்கு வருவோம். ஓகே. மக்கள் வாங்கும் நகைகள் மற்றும் மருந்துகளின் வியாபாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. முதல்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஆர்கனைஸ்ட் ஜுவல்லரி ரீட்டைலர். மார்க்கெட் கேப் 41,000ல இருந்து 42,000 crore. பெரிய பிராண்ட். ஆமா, இவங்களோட Q3 ரெவென்யூ 42% YOY growth காட்டியிருக்கு. PE 36-39x. FII பார்ட்டிசிபேஷன் 14.55% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் சூப்பர். ஆனா உள்ள ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 62.87% இருந்தாலும் அதுல 24.85% பிளெட்ஜ்டா இருக்கு. அதாவது அடமானத்துல இருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பக்கம் சனோஃபி இந்தியா. இது ஒரு MNC ஃபார்மா. மார்க்கெட் கேப் 7,900 முதல் 8,200 கோடி. PE 22 முதல் 25x. வரலாற்று ரீதியாக ஹை ROE மற்றும் ROCE உள்ள கம்பெனி. ஆமா, டெட் ஃப்ரீ கம்பெனி கூட. கரெக்ட். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60.4% இருக்கு. அதுவும் 0% பிளெட்ஜ். FII அண்ட் DII ஹோல்டிங் மிக வலுவாக இருக்கு. ஆனா சேல்ஸ் குறைஞ்சிருக்கே. அதான், டிசம்பர் 2025 குவார்ட்டர்ல சேல்ஸ் 18% குறைஞ்சிருக்கு. PAT, அதாவது ப்ராஃபிட் 32% குறைஞ்சிருக்கு. ரைட். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, கல்யாண்ல 24.85% ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் இருக்கு. ஆனா ரெவென்யூ 42% ஏறி இருக்கு. சனோஃபில பெரிய MNC பேரண்ட் 0% பிளெட்ஜ், ஆனா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டும் அடி வாங்கியிருக்கு. அப்போ எந்த மெட்ரிக்க நாம நம்புறது? இது ஒரு அருமையான கேள்வி. இதை நாம கொஞ்சம் பிகர் பிக்சர்ல வச்சு பார்க்கணும். பிளெட்ஜ் ஷேர்ஸ் என்பது சொந்த பிசினஸ் மேலேயே, அதாவது அவங்க ஷேர்ஸ் மேலேயே பேங்க்ல கடன் வாங்குவது போன்றது. பிசினஸ் விரிவாக்கத்துக்காக வாங்குவாங்க இல்லையா?
ஆமா, கல்யாண் விஷயத்துல அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, அதனால ரெவென்யூ வளருது. ஆனா இது கோல்ட் பிரைஸ் வாலட்டிலிட்டியோட சேரும்போது ஒரு பெரிய ரிஸ்க் ஆகுது. அதாவது தங்கம் விலை குறைஞ்சா பிரச்சனை வருமா? கரெக்ட். தங்கம் விலை குறைஞ்சாலோ அல்லது ஷேர் விலை குறைஞ்சாலோ பேங்க் என்ன கேக்கும்னா, உங்க ஷேர் மதிப்பு குறைஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பணத்தை கட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் மார்ஜின் கால். ஓஹோ, பணம் கட்டலனா பேங்க் ஷேர்களை வித்துடுமா? காமா, மார்க்கெட்ல வித்துருவாங்க. அப்போ ஷேர் விலை சடசடன்னு சரியும். அதனால பிளெட்ஜ் இருக்கிற கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட். அப்போ சனோஃபில எந்த பிளெட்ஜும் இல்ல, பெரிய எம்என்சி, ஆனா ஏன் ப்ராஃபிட் குறையுது? சனோஃபின் பிரச்சனை வந்து லெகசி போர்ட்ஃபோலியோ மற்றும் காம்படிஷன். அவங்க பல வருஷமா வித்துட்டு இருந்த பழைய மருந்துகளோட பேட்டர்ன்ஸ் முடிஞ்சிருக்கும். அப்போ மத்த கம்பெனிகள் கம்மி விலைக்கு அந்த மருந்தை கொண்டு வந்துடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி மட்டும் போதாது, தொடர்ச்சியான நியூ லான்ச்சஸ் முக்கியம் என்பதை நேர்கள் புரிஞ்சுக்கணும். சேல்ஸ் குறையுதுன்னா கஸ்டமர்ஸ் வேற கம்பெனிக்கு மாறிட்டாங்கன்னு அர்த்தம். சூப்பர், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ அடுத்ததா வேல்யூவேஷன் ட்ராப் பத்தி பேச போறோமா? ஆமா, கேலண்ட் இஸ்பாட். இவங்க ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்டீல் பிளேயர். மார்க்கெட் கேப் வந்து 20,000 கோடி. ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 70% இருக்கு, அதுவும் 0% பிளெட்ஜ். பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. ஆனா இங்க தான் ட்விஸ்ட். FII வந்து வெறும் 0.09% தான் இருக்காங்க. DIIயும் வெறும் 0.08% தான். வேல்யூவேஷன் மிகவும் அதிகம். PE வந்து 40-43x ரேஞ்சில் இருக்கு. ஆனா இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ROE வெறும் 10-15% தான். Q3 ரெவென்யூ 4% மற்றும் PAT 12% குறைந்துள்ளது. ரைட். அப்போ இதோட அர்த்தம் தான் என்ன? ப்ரோமோட்டர் 70% வச்சிருக்காங்க, எந்த பிளெட்ஜும் இல்ல. இது நல்ல விஷயம் தானே? அப்புறம் ஏன் FII மற்றும் DII இந்த ஸ்டாக் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல? இவ்ளோ அதிக PE இதுக்கு தேவையா? நீங்க கேட்ட இந்த முரண்பாட்டை நம்ம தீர்த்து வைக்கணும். இது ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டீல் செக்டர் கம்பெனி. ஸ்டீல் பிசினஸ் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி லாபம் தராது. உலக அளவுல ஸ்டீல் விலை மாறும்போது இவங்க லாபமும் ஏறி இறங்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ்ல மாடஸ்ட் ROE, அதாவது வெறும் 10-15% ROE இருக்கும்போது 40-43x PE கொடுப்பது ரொம்ப பெரிய ஆபத்து. அதாவது பேங்க் FDA 7% தர்றப்போ இதுல போய் ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு கேக்குறீங்க? கரெக்ட். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FII, DII இல்லாதது இந்த நிறுவனத்தின் growth appeal-ல உள்ள சந்தேகத்தை காட்டுது. அவங்க எப்பவுமே பிசினஸ் மாடல் என்ன, அதுக்கு நாம என்ன விலை கொடுக்கறோம்னு ரொம்ப நுணுக்கமா பாப்பாங்க. ஓஹோ, அதனாலதான் அவங்க இதுக்குள்ள வரல. ஆமா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வெறும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமா இருக்கு, பிளெட்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா இவ்ளோ அதிக வேல்யூவேஷன்ல போய் மாட்டிக்க கூடாது. ரொம்ப அருமையான பாயிண்ட். இறுதியாக, நல்ல பிசினஸ் மாடல் இருந்தும் தற்காலிகமாக சறுக்கும் 2 நிறுவனங்களை பற்றி பார்ப்போம். சரி, சொல்லுங்க. ஒன்னு வந்து குஜராத் கேஸ். இது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. மார்க்கெட் கேப் 26,000 கோடி. ப்ரோமோட்டர் 60.89% வச்சிருக்காங்க, 0% பிளெட்ஜ். PE வந்து 22-23x இருக்கு. ஆனா டிசம்பர் 2025 ரெவென்யூ 12% குறைந்துள்ளது. கடந்த ஒரு வருஷத்துல ஸ்டாக் 15% டவுன். ஓகே. இன்னொன்னு ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல். இவங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பண்றாங்க. மார்க்கெட் கேப் 2,600-2,700 கோடி. PE 27x. கடந்த ஒரு வருஷத்துல இவங்களும் 5% டவுன். ரைட். இந்த 2 நிறுவனங்களும் நல்ல அடிப்படைகளை, அதாவது நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் கொண்டிருந்தாலும் ஏன் மார்க்கெட் இவங்கள தண்டிக்குது? உங்கள மாதிரி, அதாவது நேர்கள மாதிரி லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதிலிருந்து என்ன கத்துக்கலாம்? ஒரு பிசினஸ் உள்ளுக்குள்ள நல்லா நடந்தாலும் வெளியில நடக்கிற மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அவங்களை எப்படி பாதிக்கும் நாம பார்க்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. குஜராத் கேஸ் எடுத்துக்கோங்க. அவங்க பிசினஸ் நல்லா இருந்தாலும் ரெகுலேட்டரி சேஞ்சஸ், அதாவது அரசாங்கம் கேஸ் பிரைசிங்கை மாத்தும் போது அது அவங்களோட லாபத்தை நேரடியாக பாதிக்கும். கூடவே காம்படிஷனும் இருக்கு. ஓஹோ, அதாவது பாலிசி மாறினா பிசினஸ் அடி வாங்கும். ஆமா. ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல் விஷயத்துல அவங்க கெமிக்கல்ஸ் யாருக்கு விக்கிறாங்க? டெக்ஸ்டைல் துறைக்கு விக்கிறாங்க. ஜவுளி துறைக்கு. கரெக்ட். இப்போ உலக அளவுல டெக்ஸ்டைல் டிமாண்ட்ல உள்ள சிக்லிக்கல் இஷ்யூஸ்னால அவங்க கெமிக்கல்ஸ் வாங்க மாட்டாங்க. இது எண்ட் மார்க்கெட் டிமாண்ட் பிரச்சனை. கூடவே ரா மெட்டீரியல் வாலடைலிட்டியும் இருக்கு. ரைட். இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அவங்களை எப்படி வழிநடத்துகிறது என்பதை நேயர்கள் உணரணும். அதாவது அவங்க கஸ்டமர்ஸ் நிலைமை எப்படி இருக்குன்னு நாம பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இந்த ஹெட்விண்ட்ஸ் மாறும்போது அவங்க திரும்ப பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ணிருக்கோம். இன்று நாம் வாரின் அதிரடி வளர்ச்சி, வெல்ஸ்பன்னின் ஆர்டர் புக், கேலியான் பிளெட்ஜ் ரிஸ்க், ஆமா, அப்புறம் குஜராத் கேஸ், சனோஃபி ஆகியவற்றின் ஸ்லோடவுன் என பல விஷயங்களை பார்த்தோம். மார்க்கெட்ல எண்கள் மட்டுமே எல்லாமே கிடையாது. கண்டிப்பா. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமா இருப்பது மட்டுமே பாதுகாப்பல்ல. ஆமா, வேல்யூவேஷனும் முக்கியம். கரெக்ட். வேல்யூவேஷன், செக்டார் ரெட்வின்ஸ் மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் எல்லாமே முக்கியம். எனவே உங்களோட சொந்த போர்ட்ஃபோலியோல உள்ள நிறுவனங்கள் எந்த சைக்கிள்ல இருக்கின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ஒவ்வொரு முதலீட்டாளரும் தங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயமா. Thanks for watching this video. Please share your thoughts on this topic. Please consult financial advisor. This content for only educational purpose. மீண்டும் சந்திப்போம். நன்றி.